கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். அத்தைகளின் ஆசீர்வாதத்தால் சீரோடும் சிறப்போடும் நம்முடைய சேனல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுமார் 447 பதிவுகளை இங்கே பதிவீடு செய்துவிட்டோம். நிறைய புதிய உறவுகள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். புதிய உறவுகளுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இப்போ சமீபத்தில் நான் பதிவு போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும், 1 முதல் 10வது பதிவு, 11 முதல் 20வது பதிவு, 21 முதல் 22வது பதிவு, 23 முதல் 30வது பதிவு என்று 4 பதிவுகள் போட்டிருக்கிறேன். இந்த 4 பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள். ஏற்கனவே கேட்டவங்களும் கேளுங்க, கேட்காதவர்களும் கேளுங்கள். ஏனென்றால் இந்த ஒவ்வொரு பதிவும் மிக முக்கியமான பதிவுகள். ஒவ்வொரு கேள்விகளும் நம்ம அனைவருக்கும் தேவையான கேள்விகள். ஆகவே இது நமக்கானதல்ல, இது நாம் கேட்டது தானே அப்படிலாம் யாரும் நினைக்காண்டாம். இந்த பதிவுகள் எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கும் நம்ம மனதுக்குள்ளே பக்தியை உருவாக்குறதுக்கும் நம்ம தெய்வத்தை நாம் எடுத்து வழிபடுவதற்கு தானே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி 447வது பதிவை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஒவ்வொரு பதிவையும் பேச வைத்த கன்னி தெய்வங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இங்கு வந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வருகிறேன். இப்போ நான் அளிக்கிற கேள்விகள் எல்லாம் 3 மாதத்துக்கு முன்னுள்ள கேள்வி கிடையாது. சுட சுட இப்போ சமீபத்தில் கேட்ட கேள்விகள். பழைய கேள்விகளுக்கு பதிலளிக்க விரைவில் வருவேன் என்று கூறிக்கொண்டு முதல் கேள்வியாக சித்ரா ரமேஷின் கேள்வி. குழப்பத்துடன் புதிதாய் அன்று 20 நிமிடம் கேட்ட கன்னி தெய்வ உறவுகள் அனைவரும் இன்று அண்ணன் பல மணி நேரம் பதிவு போட்டால் கூட எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் சேனல் நமது கன்னி தெய்வ சேனல் அண்ணா, நன்றி அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். உண்மைதான். ஒரு காலகட்டத்தில் 2 நிமிஷம் பேசினேன், 5 நிமிஷம் பேசினேன், 7 நிமிஷம் பேசினேன். அப்படியே ஒரு 10வது பதிவு வரும்போது 10 நிமிஷம் ஆக்கினேன், அப்படியே 20 நிமிஷம் ஆக்கினேன். இப்போ சாதாரணமாக ஒரு பதிவு என்பது ஒரு 30 நிமிடம் நான் சாதாரண பேசுகிறேன். இன்றைக்கி பேசக்கூடிய இந்த 447வது பதிவு கூட 50 நிமிட பதிவு. இப்போ எனக்கு நல்லா தெரியுது, 30 நிமிஷம் பதிவுனா அதிகமாக எல்லோரும் பார்க்குறாங்க, 50 நிமிஷம் பதிவுனா பாதியிலே சிலர் போயிருந்தாங்க. ஆனால் எனக்கு முக்கியம் அது இல்லை. நான் முழுசும் என் கடமையை முடிக்கணும். கேள்வி கேட்ட அத்தனோருக்கு நான் பதில் சொல்லி முடிக்கணும். ஆகவே தான் நான் 50 நிமிடம் ஆனாலும் சரி, 1 மணி நேரம் ஆனாலும் சரி, பெரிய பெரிய பதிவாக போடுறேன். என் கடமை நான் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறேன். கேட்க வேண்டிய கடமை, அதன்படி நடக்கக்கூடிய கடமை உங்களுடைய கடமை. நீங்களும் கேட்பீர்கள், நடப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இங்கு பதிவுகளை நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் எந்த பதிவு எவ்வளோ நேரம் ஓடுது, எந்த பதிவு எவ்வளோ நேரம் ஓடலை, எல்லாம் தெரியும். ஆவரேஜ் கணக்கும் தெரியும். 1 மணி நேரம் பேசியிருந்தாலும் சில நேரம் ஆவரேஜ் கணக்கு பார்க்கும் பொழுது ஆவரேஜ் கணக்கு குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறத விட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் அதிகமாக பார்க்குறாங்க. அந்த ஆச்சரியம் அதை விட ஆச்சரியமாக இருக்குது. எங்கேருந்து வராங்க சாமிகள்னு தெரில. அவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தால் அனைத்து பதிவுகளும் அவர்களுக்கும் செல்லும் என்ற ஒரு நோக்கத்தை அவர்களுக்கு கூறிக்கொள்கிறேன். சரி, மகிழ்ச்சி. ஏன்னா நமக்கு ஒரு பழக்கம் உண்டு, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்கிற பழக்கம் கிடையாது. அது அவங்களுக்கு உள்ள அமைப்பு, அவங்க வீட்டு கன்னி தெய்வம் அவர்களை பார்க்க வைக்கிறது என்றால் அதுதான் சிறப்பு. மகிழ்ச்சி உறவுகளே, மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். விக்னேஷ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். எங்கள் கன்னி அம்மா சரளா என் இல்லம் வர வேண்டும், உதவி செய்ய வேண்டும் ஐயா என்று. ரொம்ப சந்தோஷம் விக்னேஷ் அவர்களே. அதற்குத்தான் இங்கு நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கொஞ்சம் நாளைக்கு நம்மளுடைய பதிவுகள் அனைத்தையும் முழுமையாக பாருங்கள். எல்லா பதிவையும் பார்த்து முடிச்சிட்டேன், கேட்டு முடிச்சிட்டேன், இனி கன்னி தெய்வத்தை எடுத்து தாருங்கள், நான் நல்லபடியாக வணங்கி விடுவேன் என்று நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உங்கள் பதிக்குள், அதாவது அந்த வீட்டிற்குள் அது பதியாக மாறுவதற்கு நானும் ஒரு சிறு துரும்பாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வேன் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஸ்ரீவேல் முருகன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை ஐயா, என் கணவர் கனவில் 2 பேர் சாமியார் போல் காவி வேஷ்டி மற்றும் உருமா கட்டி கழுத்து நிறைய ருத்ராட்சையோடு கையில் குச்சியோடு வாசலில் ஏற வந்திருக்கிறார்கள். என் கணவர் படுத்திருந்திருக்கிறார். அவர்கள் வருவதை பார்க்கவும் போய் மறைத்து தடுத்திருக்கிறார். தடுக்கவும் உள்ளே வராமல் அப்படியே சென்று விட்டனர். இதற்கு விளக்கம் தாருங்கள் ஐயா. மதுரையிலிருந்து முருகேஸ்வரி ஆறுமுகம்.
கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. ரூபனிசா லைசா லத்தைகள் துணை என்று கூறிய அன்பு பிள்ளை அவர்களுக்கு வணக்கம். இது நல்ல கனவு தான். ஏதோ ஒரு துஷ்டாவி உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், அதை அவர்கள் தடுத்திருக்கலாம், அப்படியும் வச்சுக்கலாம். இன்னொன்றும் சொல்லணும். அதுக்காக எதை எடுத்துக்கிட்டாலும் துஷ்டாவி துஷ்டாவி துஷ்டாவின்னு சொல்கிறது வந்து பைத்தியகாரத்தனம். அதை நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்னை நம்பி நீங்கள் கேள்விகள் கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு சரியான பதிலை நான் தருவது தான் என்னுடைய கடமை. இன்னொரு விஷயம் இப்படி யோசித்து பார்க்கலாம். எப்படி யோசித்து பார்க்கலாம்னா, உங்கள் வீட்டுக்குள் ஒரு துஷ்டாவி இருக்கிறது, அந்த துஷ்டாவி வரும் உலக தெய்வத்தை தடுக்கிறது என்று கூட வைத்துக்கொள்ளலாம். ஆக இரண்டு விதமாக பிரித்து பார்க்க வேண்டும். ஒன்று, உங்கள் வீட்டிற்குள் இருக்கும் துஷ்டாவி உங்கள் கணவன் மாதிரி காட்டி அவர்கள் மூலமாக வருகின்ற உலக தெய்வத்தை தடுப்பதாகவும், மற்றொன்று வருவது தெய்வமாக இல்லாமல் சாத்தானாக கூட அந்த கோலத்தில் வரலாம். அப்படி வருகை தந்தால் உங்கள் வீட்டில் இருந்து ஒருவர் தடுக்கிறார் என்றால் உங்கள் கன்னி தெய்வம் தடுக்கிறது என்று அர்த்தம். மகிழ்ச்சி. நீங்கள் தைரியமாக இருங்கள். சொந்த வீடு இருந்தால் முறையாக எடுத்து வழிபடுங்கள். வாடகை வீடாக இருந்தாலும் வழிபட்டு கொண்டு இருங்கள், பார்த்து கொள்ளலாம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ராஜாராம் சாந்தி. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, ரூபினிசலை லத்தைகள் துணை, இர்லாயத்தை துணை என்று அனுப்பியிருக்கிறார். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். டிடிஎஃப். கன்னி தெய்வம் துணை சார், 28ஆம் தேதி திண்டுக்கல் வந்துள்ளீர்கள், தங்களுக்கு தெரியவில்லை. இனிவரும் காலங்களில் திண்டுக்கல் வரும்பொழுது தகவல் தெரியுங்கள் சார், கன்னி தெய்வம் துணை என்று அனுப்பியிருக்கிறார். அவங்களுக்கு தெரியலையா நான் 28ஆம் தேதி போனது, அதனால் இனி வரும்போது தகவல் தந்தீங்கன்னா நான் உங்களை வந்து பார்ப்பேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி. கண்டிப்பாக நாம் சந்திப்போம், திண்டுக்கல்லில் சந்திப்போம், நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு மகேஸ்வரி என்பவரின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா, என் கணவரின் தங்கை 6 வயதில் கிணற்றில் தவறி விழுந்து இறந்து விட்டது. அவர்களுக்கு இப்பொழுது 45 வயது இருக்கும். என் கணவர் ஜாதகத்தில் உங்கள் வீட்டில் கன்னி இருக்கு, அதை எடுத்து கும்பிடுங்க என்று சொன்னார்கள். என் மாமனார் கிணற்றில் விழுந்து இறந்து விட்டால் கும்பிடவில்லை என்று சொன்னார்கள். எனக்கு திருமணமாகி 30 வருடம் ஆகிறது. 20 வருடத்திற்கு முன் பாவடை சட்டை எடுத்து வைத்து கும்பிட்டேன். மறு வருடம் கும்பிடலாம் என்று இருந்தேன். ஆனால் எனக்கும் கணவருக்கும் சண்டை வந்து கும்பிட முடியவில்லை. ஒவ்வொரு வருடமும் கும்பிட முடியாமல் வருகிறது. தடங்கள் வருகிறதுக்கு தங்கள் வருகிறதுன்னு போட்டிருக்காங்க. தடங்கள் வருகிறது. போன வருடம் ஆடி மாதம் கும்பிட்டேன். ஆனால் அதற்கு முன்பே கணவருக்கும் எனக்கும் சண்டை வந்து விட்டது. அதை மீறி நான் கும்பிட்டேன். ஆனால் இந்த வருடம் கும்பிட முடியாமல் போனது. எதனால் எனக்கு தடங்கள் வருது? பதில் கூறுங்கள் அண்ணா. இன்றும் அவர்களுக்கு குத்துவிளக்கு வைத்து வெள்ளி செவ்வாய் பூ போட்டு கும்பிடுகிறேன். ஏன் தடை வருகிறது அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். நமக்கு நேரம் சரியில்லை என்றாலும் தடைகள் வரும். நம் வீட்டில் கோளாறுகள், அதாவது பில்லி சூனிய ஏவல், ஏதாவது கோளாறுகள், பேய் கோளாறுகள் இருந்தாலும் தடங்கள் வரும். ஒருவேளை உங்களையும் உங்கள் கணவரையும் பிரிக்க வேண்டும் என்று யாராவது செய்திருந்தாலும் தடங்கள் வரும். ஒருவேளை இந்த குடும்பம் அழிந்து போக வேண்டும் என்று உங்கள் மாமனாருக்கு யாராவது செய்திருந்தாலும் தடங்கள் வரும். இப்படி தடங்கள் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் இவ்வளவு தடங்களிலும் உங்களுக்கு என்னுடைய பதிவுகளும் இந்த சேனலும் நானும் தென்பட்டிருக்கிறேன் என்றால் அந்த கன்னி தெய்வம் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். நிச்சயமாக அந்த கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் வாழப்போவது நிச்சயம். நம்பிக்கையோடு வழிபடுங்கள். அந்த கன்னி தெய்வம் நிச்சயமாக உங்களை வாழ வைப்பார்கள். மகேஸ்வரி அவர்களே, நான் பேசுவது உங்களுக்குத்தான். எந்த தடங்களும் நமக்கு தடை கற்கள் தானே தவிர தட்டி எறிந்துவிட்டு நாம் கடந்து செல்வோமே தவிர தோற்பவர்கள் நாம் அல்ல. நாம் கன்னி தெய்வத்தின் குழந்தைகள். ஆகவே தைரியத்தோடு வழிபடுவதை விடாமல் வழிபடுங்கள். தடங்கள் வருகிறதே என்று வழிபடுவதை நிறுத்திவிட்டு செவ்வாய் வள்ளி மட்டும் ஜோறு போட்டேன்னு சொல்லாதுங்க, பூ போட்டேன்னு சொல்லாதுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கும்பிடுறது பெருசா, தினமும் கும்பிடுறது பெருசானா தினமும் கும்பிடுவது தான் பெரிது. உங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை உணவு கிடைத்தால் போதுமா, இல்லை தினமும் 3 வேளை உணவு வேண்டுமா என்று யோசித்து பாருங்கள். முருகேஸ்வரி அவர்களே, நீங்கள் தினமும் உணவு சாப்பிடுவீர்கள். அதே போன்று உங்கள் கன்னி தெய்வத்திற்கு தினமும் தீபமேற்றுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் ராதிகா செல்வராஜின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை குருவே சரணம். நம்ம கன்னி உறவுகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி 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 என்று கூறியிருக்கிறார்கள். எதற்கு இவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்றால், 11வது முதல் 20வது வரை என்ற பதிவை பார்த்துவிட்டு
அதாவது முன்றைய காலத்து பதிவுகளை எல்லாம் இன்றைய காலத்து பதிவுகளாக நாம் போட்டு கொண்டிருக்கிறோம். அவை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியை கூறியிருக்கிறாய். உண்மையாகவே ராதிகா செல்வராஜை வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக பால்ராஜ், நீங்கள் சொன்ன ஒத்த மனுஷன் நான் தான் ஐயா. கன்னி தெய்வத்தை நம்பி தேடுகிறேன் ஐயா. கன்னி தெய்வம் துணை, நான் நம்பி பிடிப்பேன். என் குடும்பம் ஒன்று சேர பாடுபடுவேன் ஐயா. கன்னி தெய்வம் துணை ஐயா என்று கூறிய இந்த அன்பு பிள்ளையை மனதார வாழ்த்துகிறேன். நீ பணம் ரெடியாக இருக்கிறது, கன்னி தெய்வத்தை எடுத்து தருங்கள் என்று கேட்டும் நான் உனக்கு எடுத்துத்தர இப்பொழுது நேரமில்லை என்று கூறிவிட்டேன். உனக்கு திருமணம் நடந்த பின்பு நாம் வழிபடுவோம் எடுத்து என்று கூறியிருந்தேன். பார்க்கலாம் அந்த கன்னி தெய்வம் என்ன நினைக்கிறது என்று பார்ப்போம். கால நேரங்களும் சூழ்நிலைகளும் சரியாக வந்து உன் தாயும் வழிபடுவாள் என்று வரக்கூடிய நிலைமை வந்தால் நாம் யோசிப்போம். நிச்சயமாக கன்னி தெய்வம் உன்னை கண்காணித்து கொண்டு உன்னோடு கூடவே இருப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். இந்த கன்னி தெய்வ சேனலில் மேலே இப்போ ப்ரொஃபைலில் இருக்குது பாருங்கள், 447வது பதிவுக்கு பின்பக்கம். இந்த பதி கோவில்பட்டியை சேர்ந்த பதி, கோவில்பட்டி கன்னி தெய்வத்தின் பதி. என்னவோ தோணுச்சு சொல்லணும்னு. அந்த குழந்தை இதை சொன்னதுனால தான் அது ஞாபகம் வருது. அவங்க முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை. இப்போ சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னே அவங்களோட பையன் கோயம்புத்தூரில் பைக்கில் இருந்து விழுந்து கை துண்டாக முறிந்து விட்டது. அவங்களுடைய பக்தியை இந்த இடத்துல நான் பாராட்டி ஆகணும். அண்ணே, பாட்டி பார்த்துப்பாங்கண்ணே, கண்ணியம்மா பார்த்துக்கிடுவாங்கண்ணே, எதுக்கும் பயம் இல்லைண்ணே, கண்ணியம்மா பார்த்துக்கிடுவாங்கண்ணே, என் பையனுக்கு கை முறிஞ்சிருக்கு அவ்வளோதானே, கண்ணியம்மா பார்த்துக்கிடுவாங்கண்ணே அப்படின்னு ஒரு வார்த்தை என்ற அழுத்தம் திருத்தமாக கூறினார்கள். என் நாவில் வார்த்தையே இல்லை. அப்படி அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். எந்த ஆறுதலும் சொல்லவில்லை. நம்பிக்கை. இந்த அளவுக்கு நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது கை தானாக ஒட்டும்மா, தானாக சரியாகும். அதெல்லாம் விட என்னண்ணே இப்படி ஆயிட்டுன்னு கூட கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பார்த்துக்கலாம்ண்ணே, பிள்ளைக்கு சரியாயிடும்ண்ணே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் அந்த கன்னி தெய்வம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இனி எப்பேற்பட்ட கெட்ட நேரம் வந்தாலும் உன் பிள்ளை கீழே விழாதபடிக்கு அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். எதனால் இதை அப்படி சொல்கிறேன்னா, கீழே விழுந்தா என்ன உன் பையன் உயிரோடு இருக்கானேன்னு சொல்லக்கூடிய நான் இன்றைக்கி அந்த கன்னி தெய்வத்துக்கு ஒரு கட்டளை இடுறேன், அன்பு கட்டளை. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை உங்களுக்கு நான் தேர்ந்தெடுத்து உங்களை அந்த வீட்டிற்குள் பதியமைத்து நான் வைத்திருக்கிறேன். தாயே, நீங்கள் எந்த அளவுக்கு துணையாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு துணையாக இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். எவ்வளவு நம்பிக்கை! எப்படி சொல்லனே தெரில. ஒரு நுனியளவு கூட அந்த தெய்வத்தை தவறாக பேசாமல் நான் சரியான முறைப்படி தானே வணங்குகிறேன், என் பிள்ளைக்கு இப்படி ஆகிவிட்டது என்று கூறாமல் தத்ரூபமாக மன நிறைவோடு அவள் கூறிய வார்த்தை என் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. உன் மனதிற்கேற்ப உன் வாழ்க்கை அமையும் அம்மா, கவலைப்படாதே. உன் பையன் நலமோடு எழும்பி வருவான். மீண்டும் உன்னை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உன்னிடம் பேசுகிறேன் அம்மா. இப்பொழுது அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். எங்கள் கன்னி தெய்வம் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள், எங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறார்கள், கன்னி தெய்வம் துணை என்று மைக்கேல் ஜஸ்வந்த் கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி ஜஸ்வந்த் அவர்களே. அடுத்த கேள்விக்கான பதில், கன்னி தெய்வமே துணை, ஐயா துணை, குருவே உங்கள் வழி, எங்கள் பாதை, இப்படிக்கு குமார் ராதிகா உங்கள் அன்பு செல்லக்குட்டி. மகிழ்ச்சி குமார் ராதிகா, மகிழ்ச்சி. நம் பாதையை பின்தொடர்ந்து வரும் நீங்கள் வாழ்வில் அனைத்தும் வெற்றி பாதைகளையே நீங்கள் தொட்டு வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்து 1வது பதிவிலிருந்து 10வது பதிவு வரை உள்ள பதிவை கேட்ட அன்பு பிள்ளை ஹரிகரன் அவருடைய கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா, எங்கள் வீட்டு கன்னி தெய்வம் இருக்குது. அவங்க எங்கள் அப்பா உடன் பிறந்த தங்கை. ஆனால் அப்பா கூட பிறந்த யாரும் வணங்கவில்லை. நாங்கள் எங்கள் வீட்டில் முறைப்படி எடுத்து வழிபட நினைத்து நாங்களும் எடுத்து வணங்கி வந்தோம். ஆனால் வீட்டிற்குள் கன்னி தெய்வம் வரவில்லை என்று பல்வேறு இடங்களில் குறி சொல்பவர்கள் எங்கள் வீட்டிற்கு வெளியே தான் இருப்பதாக கூறுகிறார்கள். எனக்கு குழப்பமாக இருக்கிறது அண்ணா.
உங்கள் பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். தம்பி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் படுக்கப்பத்தை சார்ந்த பிள்ளை என்று நினைக்கிறேன். நீங்கள் என்னை நேரிலேயே வந்து பார்க்கலாமே. என் ஊரிலிருந்து ஒரு சுமார் 12 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் படுக்கப்பத்து. நீங்கள் நேருக்கு வந்தால் இன்னும் தெளிவாக உங்களுக்கு இதற்கான விளக்கம் தந்து விடுவேன். கன்னியை எதில் எடுத்தார்கள், எந்த நேரத்தில் எடுத்தார்கள், கன்னிக்கு என்ன ஆடைகள் வாங்கி வைக்கப்பட்டது, காலனுக்கு என்ன போக்கு விட்டீர்கள், என்னென்ன காலனுக்கு கொடுத்தீர்கள், அன்றை நீங்கள் அந்த நாள் நீங்கள் வீட்டில் செய்ததெல்லாம் என்ன, அந்த கன்னியை எடுக்கும் பொழுது அதற்குள்ள அந்த நூலை எங்கே வைத்திருக்கிறீர்கள், இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அதற்கெல்லாம் பதிலளியுங்கள். உங்களுக்கு நான் நிச்சயமாக கன்னி தெய்வத்தை பற்றி முழுமையாக உறுதுணையாக கூறி கன்னி இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துகிறேன். அடுத்த கேள்வி உடையார் என்பவர் கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வமே துணை. ஐயா, எங்கள் அப்பா காலத்திலிருந்து கன்னி தெய்வ வழிபடுகின்றோம். உங்கள் பதிவை கேட்ட பிறகு எங்கள் அப்பாவிடம் கேட்டேன், கன்னி தெய்வம் வீட்டிற்குள்ளே நூல் கட்டி எடுக்கப்பட்டு இருக்கிறதா என்று. எங்கள் அப்பாவுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு வருடமும் வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் சொந்த வீட்டில் தற்போது இல்லை, வாடகை வீட்டில் தான் வெளியூரில் வசிக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ தான் ஊருக்கு செல்வோம். அப்படி இருக்கையில் எப்படி நூல் கட்டி கன்னி தெய்வத்தை உள்ளிழுத்து வழிபாடு செய்ய முடியும்? விளக்கம் தாருங்கள். உடையார் அவர்களே, உங்கள் சொந்த ஊரில் சொந்த வீடு இருந்தால் அங்கே நீங்கள் முறைப்படி எடுத்துக்கொள்ளலாம். வெளியூரில் வாடகை வீட்டில் இருந்தால் அங்கே நீங்கள் தினமும் தீபமேற்றி வழிபடலாம். சொந்த வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் இங்கே பூஜை வைக்கலாம். வெளியூரில் இருக்கும் பொழுது தினமும் தீபமேற்றி வழிபடுகிறீர்கள். ஆகவே கன்னி தெய்வம் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் தீபமேற்றும் பொழுது உங்கள் வாடகை வீட்டிற்கு வந்துவிட்டு தீபத்தை அமர்த்தும் பொழுது அவர்கள் தன்னுடைய சொந்த பதிக்கு வந்து விடுவார்கள். ஆக சொந்த ஊரில் சொந்த வீடு இருந்தால் எடுத்து வழிபடுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். SRSK 4516 என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. கன்னியை தொழுபவருக்கு தீங்கொன்றும் இல்லை, கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார். நிச்சயமான உண்மை. முறைப்படி எடுத்து வழங்கக்கூடிய கன்னியை வழிபடும் பிள்ளைகளுக்கு தீங்கொன்றும் இல்லை. வரும் தீங்கை திட்டம் போட்டு தீட்டி வைப்பது தான் கன்னியுடைய வேலை. அது எவ்வளவு பெரிய தீங்காக இருந்தாலும் சரி, அது செய்வனையாக இருந்தாலும் சரி, ஏவலாக இருந்தாலும் சரி, பில்லி சூனியமாக இருந்தாலும் சரி, சாத்தானாக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதிரிகளும் தொழில் போட்டிகளும் இந்த உலகத்தில் இயல்பாக அனைவருக்கும் இருக்கும். ஆனால் எதிரிகளையும் தொழில் போட்டிகளிலும் வெற்றி பெற செய்ய நம்மோடு நம் தெய்வம் இருக்கையில் நமக்கென்ன கவலை? ஆகவே கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் தீங்கொன்றும் இல்லை, தீங்கொன்றும் இல்லை என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். எல்லா கஷ்டங்களும் தீர்த்து வைக்கும் கன்னியம்மா துணை என்று அனுப்பியிருக்கும் விஜி, இவங்க தான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த கை முறிஞ்ச பையனுடைய சித்தி. அதாவது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, உயிரே போகும் நிலை வந்தாலும் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே என்று கூறுவேன். உன் நம்பிக்கை இருக்கும் வரை வெற்றி உறுதி. உன்னிடத்தில் நம்பிக்கை குறைய குறைய அங்கே தெய்வத்தின் அனுகிரகம் குறைந்து கொண்டே இருக்கும். தெய்வங்கள் உன்னை விட்டு விலகி சென்று கொண்டே இருப்பார்கள். ஆகவே நம்பிக்கையை விடாமல் நம்பிப்பிடி என்று கூறிக்கொண்டு, அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பதியின் சொந்தக்காரி அன்னலட்சுமியே அதற்கு எடுத்துக்காட்டு. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன். எதை கேட்டாலும் என் அத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுக்கும், என் அத்தை தான் எனக்கு எல்லாம் என்று கூறியிருக்கிறார் ஒருவர். அந்த கன்னி தெய்வத்தை மனதார வாழ்த்த முடியாத, பாராட்டவும் முடியாத, அது அவர்களுடைய கடமை. நம்பும் பிள்ளைகள் எதை கேட்டாலும் கொடுப்பது தான் கன்னி தெய்வத்தின் குணம். ஆனால் நீ விஷத்தை கேட்டால் தருவாளா என்றால் தரமாட்டாள். உனக்கு வரக்கூடிய அனைத்தும் பிரசாதமாக வருவதாக இருந்தால் அதையெல்லாம் தருவாள். பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எதையும் தரமாட்டால், விலக்கி வைத்து விடுவாள் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அன்பு தம்பி சக்திவேல், கண்ணீரை துடைத்து வாழ வைக்கும் தெய்வமே கன்னி தெய்வம் என்று அனுப்பியிருக்கிறார். நிச்சயமாக உண்மை. அது தன் பிள்ளைகள் தன்னை அறியாமல் சில தவறுகள் செய்து விடுகிறது. தன் பிள்ளைகள் தனக்கென்று உள்ள விதிமுறைகளை மறந்து தவறான பாதைக்கு சென்று விடுகிறது. தன் பிள்ளைகள்
கெட்ட நேரத்தின் அடிப்படையில் சில கஷ்டங்களை சந்தித்து விடுகிறது. தன் பிள்ளைகள் அறிவை இழந்து சில தவறை சந்திக்கும் பொழுது கெட்ட பெயரை சந்திக்கிறது. இப்படிப்பட்ட கெட்ட நேரங்கள் வரும் பொழுது, கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் விட்டு கதறும் பொழுது, கன்னி தெய்வம் கை கொடுத்து கை நீட்டி கண்ணீரை துடைத்து விடுகிறார். அதுதான் கன்னி தெய்வம். உன் கஷ்டத்தில் உன் கண்ணீரை துடைக்கக்கூடிய தெய்வம் கன்னி தெய்வம். அதில் மாற்று கருத்து இல்லை. என் நேரமும் அவள் பெயரை உச்சரித்து கொண்டிருக்கும் கன்னிவெளி பிள்ளைகளே, 100% உண்மை. கன்னி தெய்வம் நம் கண்ணீரை துடைப்பவள். நமக்கு கண்ணீர் என்றால் என்னவென்றே தெரியாத அளவுக்கு நம்மை பாதுகாத்து நம்மோடு பயணம் செய்பவள். கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையும் தாங்கி தன் பிள்ளைகளை பாதுகாக்க பிறந்தது தான் கன்னி தெய்வம். ஆகவே அந்த தெய்வத்தை பரிபூர்ணமாக முறையாக நீ வணங்கும் பொழுது நிச்சயமாக உன் சந்ததி வாழும் என்பதை கூறிக்கொண்டு மாணிக்கராஜ் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். எங்கள் தாத்தா வயதாகி இறந்து போனாங்க, அவங்கள கன்னியாக வச்சு கும்பிடுறாங்க, அது சரியா? அச்சச்சோ ஐயா, நீங்கள் தயவு செய்து என்னுடைய பதிவுகளை முழுமையாக பாருங்கள். இந்த கொடுமையை நான் எங்கே சென்று சொல்ல. உங்கள் தாத்தா எப்படி கன்னியாவார்? அவர் ஒரு ஆம்பளை, அவர் கல்யாணம் கட்டி குடும்பம் நடத்தி பிள்ளைகள் பெற்று பேரம்பூட்டையும் பார்த்து ஓட்டையும் பார்த்த காலத்துக்கு வந்தாச்சு. அவர் எப்படி கன்னி தெய்வமாக இருக்க முடியும்? அது முன்னோர் வழிபாடு, அது கன்னி தெய்வம் கிடையாது. அவர் இறந்த தேதியில் அவரை வச்சு வழிபடுங்க, அது சரி. சும்மா கண்ட நேரத்தில் அவங்கள வச்சு வழிபடுவது சரியல்ல. சரி, நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய பதிவுகள் அனைத்தையும் பாருங்க ஐயா என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வமே துணை ஐயா, நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு சின்ன குழந்தை பாத்ரூமில் குண்டுக்குள் விழுந்தது. அந்த குழந்தை என் கையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வந்து நல்ல நெஞ்சில் போட்டு இருக்கிற தண்ணியை வெளியே வந்தது. சின்ன குழந்தை சவுண்டு மாதிரி கேட்டு அப்போ டக்குன்னு முழிச்சிட்டேன். ஐயா, அது எதனால் அந்த கனவு கண்டேன்னு சொல்லுங்கள் ஐயா. கன்னி தெய்வமே துணை ஐயா. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு கனவுல வந்து ஒரு வயசான அம்மா ஒருத்தவங்க சின்ன குழந்தைய கொண்டு எங்கள் வீட்டில் விளையாட விட்டது மாதிரி கனவு கண்டிருக்கிறார். அது எதனால் சொல்லுங்க ஐயா என்று கேட்டிருக்கிறார். 2 கனவுமே ஒன்று தான். உங்கள் குடும்பத்தில் கன்னி இருக்குது, அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட தெரியாமல் இருக்கீங்க, நீங்கள் வழிபடணும்னு ஆசைப்படுது. ஆகவே இந்த மாதிரியான காரியங்களை காட்டுகிறது. நிச்சயமாக உங்கள் கன்னி உங்கள் வீட்டுக்குள் வரக்கூடிய நேரம் வந்து விட்டது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்குற பழக்கம் இருந்தால் பாருங்கள், கெட்ட நேரங்கள் இருந்தால் சொல்லிடுவான். சீக்கிரத்தில் கன்னி எடுத்து வழிபடுங்க. அடுத்த கேள்வி பிரேமா என்பவர் கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். அம்மா, கன்னி தெய்வமாக என்னோட எல்லா பிரச்சனையும் சரியாகணும். எனக்கு துரோகம் பண்ண என் ஹஸ்பண்டு அவரை பார்த்துக்கோ. அதில் ஒரு கிட்டார்த்தம் வந்துருக்கு, நாயை பார்த்துக்கோன்னு. என்ன செய்ய, உலகமே அப்படி தான் இருக்குது. எங்கு பார்த்தாலும் துரோகம். கட்டிய மனைவியை துரோகம் செய்கிறார்கள். மனைவியை சந்தோஷமாக வைக்கக்கூடிய கணவன் நீண்ட ஆயுசோடு வாழ்வான்னு சொல்லுவாங்க. என் கன்னி தெய்வ குடும்ப உறவுகளே, அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கிறது முக்கியம் இல்லை, இனி எப்படி வாழ்கிறீங்கிறது முக்கியம். உங்களுடைய மனைவியை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவியை சந்தோஷமாக வைத்தால் உங்கள் பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆக எப்படி உங்கள் தாயை, தகப்பனை, சகோதரிகளை நேசிக்கிறீர்களோ அப்படி உங்கள் மனைவியையும் நேசியுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். சித்ரா ரமேஷ், எந்த தெய்வத்தை வணங்கச் சென்றாலும் உன் கன்னி தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு வா என்று சொல்வது நான் பல முறை அனுபவப்பட்ட மறுக்க முடியாத உண்மை. நன்றி அண்ணா என்று அனுப்பியிருக்கிறார்கள். நிச்சயமான உண்மை. 100% ஒரு கன்னி தெய்வம் ஒரு குடும்பத்தில் இருந்தால் நீங்கள் உலக தெய்வத்திடம் சென்று கணக்கு கேட்கும் தருவாயில் அந்த உலக தெய்வம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை உன் கன்னிக்கு கொடுத்துவிட்டு என்னிடத்தில் வா என்று கூறும். ஏனென்றால் கன்னிக்கு கொடுக்காமல் நீ எந்த தெய்வத்தை எப்படி எந்த நேரம் வணங்கினாலும் அது ஒன்றும் நடக்காது, பிரயோஜனமும் கிடையாது. ஆகவேதான்
உலக தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகள் சென்று வழிபடும் பொழுது அந்த தெய்வங்கள் சொல்லும் வார்த்தை, உன் வீட்டில் இருக்க கண்ணியை முதல்ல கும்பிடப்பா, அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு எங்கிட்ட வாப்பா அப்படின்னு சொல்லும். இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் காதுபட கேட்டிருப்பீர்கள் பல இடங்களில். அப்பேற்பட்ட தெய்வம் தான் கன்னி தெய்வம். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த சேனலே கன்னி தெய்வத்துக்காக மட்டும்தான் நடத்துகிறேன். இப்போ கூட நான் நிறைய சப்ஸ்கிரைபர் வேணும், ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு நான் நினச்சா 3 மாதத்தில் என்னால் கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்டிங்கன்னா, இங்கே சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து கோயில் பண்டிகைகள், அதாவது திருவிழாக்கள், கோவில் கொடை விழாக்கள், இவைகளையெல்லாம் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணால் அப்படி குமியும் சப்ஸ்கிரைபர். அது என் நோக்கம் அல்ல. எனக்கு அப்படி சப்ஸ்கிரைபரும் தேவையில்லை. கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும், கன்னி தெய்வம் இருக்கும் பிள்ளைகள் என்னை தேடி வர வேண்டும், கன்னி தெய்வத்திற்கு வழிகாட்ட வேண்டும், பதியமைக்க வேண்டும், கன்னி தெய்வத்தின் குடும்ப உறவுகள் மட்டும் இங்கு பயணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவதனால் மட்டும்தான் அளவான சப்ஸ்கிரைபர்கள். சுமார் 8,900 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு 2 வருஷம் இருக்குது. இந்த 2 ஆண்டுகள் என்னுடைய உழைப்பு, இந்த 8,900 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு பதிவையும் இந்த 8,900 பேர் பார்த்தாலே எனக்கு மனநிறைவு. ஆனால் நிறைய உறவுகள் பார்க்கவில்லை. கஷ்டம்னா பார்க்குறாங்க. கொஞ்சம் ஜாலியாக இருந்து வசதியாக இருந்தால் எட்டி கூட பார்க்க மாட்டேங்காங்க. தயவு செய்து அந்த தவறை மட்டும் யாரும் செய்யாதீர்கள். இங்கு வரக்கூடிய அனைத்து பதிவுகளையும் பாருங்கள், கேளுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ராஜாராம் சாந்தி. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. வணக்கம். ராஜாராம் சாந்தி, பிரம்மனூர். அத்தைக்கு பதியமைத்து உள்ளே எடுத்து வைக்கணும் நினைத்து கொண்டு நான் தூங்கி கொண்டிருக்கும் போது இரவில் சின்ன குழந்தை மாதிரி என்னை அடித்து விட்டு ஓடுகிறார்கள். சிரித்து கொண்டே ஓடுகிறார்கள். இது நல்ல கனவா? கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி. நான் வணக்கம்னா கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை என்று அனுப்பியிருக்கிறார். முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டுக்கு பிரம்மனூருக்கு நான் வந்திருந்தேன். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அங்கே என்னை பார்க்க நிறைய பிள்ளைகள் வந்திருந்தாங்க. உங்கள்கிட்ட நான் அனாவசியமாக ஒரு ரூபா கூட காணிக்க வாங்கலைங்கிறது உங்களுக்கு தெரியும். பிரம்மனூர் என்பது என் ஊரிலிருந்து சுமார் ஒரு 350 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் நான் வந்தேன். ஒரு நாள் இரவு அங்கே ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கினேன். தங்கிவிட்டு காலையில் உங்களை பார்க்க வந்தேன். எதற்காக? 100% உங்கள் கன்னி தெய்வத்திற்காக. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் உங்களால் கன்னி தெய்வத்தை எடுக்க முடியவில்லை என்றால் மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் அது. நீங்கள் வீடு கட்டியவுடன் எடுத்து விடுவோம் என்று சொன்னீர்கள். இப்பொழுது வீடும் கட்டி முடித்தாச்சு. கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு கஷ்டப்பட்டு கட்டிட்டீங்க. இதை பணத்தெல்லாம் வச்சு கட்டலை, ரொம்ப கடனை வாங்கி கட்டிட்டீங்க. இனி செய்ய வேண்டியது என்னென்னா, சீக்கிரமாக அந்த கன்னி தெய்வத்தை உள்ளே எடுக்க வேண்டும். இப்போ அடிச்சுட்டு ஓடுற கன்னி சிரிச்சிட்டு ஓடுது. இனி அடிச்சுட்டு ஓடும் பொழுது அழுதுகிட்டு ஓடும். அந்த நிலைமை வந்துவிடக்கூடாது. மிக விரைவில் கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட உங்களை மனதார வாழ்த்துகிறேன். அடுத்த கேள்வி. ராதிகா செல்வராஜ். கன்னி தெய்வம் துணை அப்பா. சூப்பர். நம்ம கன்னி அம்மாவுக்கும் நம்ம கன்னி வழி உறவுகளுக்காகவும் நீங்கள் செய்யும் வழிகாட்டுதல் மிகவும் பெரியது. இதற்கு வார்த்தைகள் கிடையாது. நானும் நினைப்பதுண்டு, திரும்பவும் ஒன்றிலிருந்து பார்க்க வேண்டும், பொறுமையாக ஒரு வார்த்தைகள் விடாமல் கேட்கணும் என்று. அதுவும் உங்களால் நிறைவேறியது. இதுவும் நம் கன்னி தெய்வங்களின் ஆசீர்வாதம். இவங்களைப் போல இன்னொரு ஆன்மீக குரு கிடைப்பது கடினம். நன்றி அப்பா. கன்னிவழி பிள்ளை ராதிகா. மகிழ்ச்சி அம்மா. உங்களை போல கன்னித்தாயை நம்பும் குழந்தைகளுக்கு எத்தனை முறை நான் பதிவுகளை ஏற்படுத்தி உங்களிடம் பேசினாலும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன். ஏனென்றால் நீங்கள் அனைத்து பதிவுகளையும் கேட்டுவிட்டீர்கள். இருந்த போதிலும் 1வது பதிவிலிருந்து மறுபடியும் பார்க்கிறீர்கள். இதுதான் ஒரு கன்னி தெய்வத்தின் பிள்ளைக்கு உள்ள ஒரு நியாயமான மனசு. இங்கு பயணம் செய்யக்கூடிய அனைவருமே கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள். அனைவருமே கேளுங்கள் தயவு செய்து. எதுக்கு நான் கெஞ்சுறேன்னு எனக்கு தெரியல. உங்கள் நன்மைக்காக தான் கெஞ்சுறேன், உங்கள் குடும்பத்துக்காக தான் கெஞ்சுறேன், உங்களுடைய வாழ்க்கை பயணம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கெஞ்சுறேன். நாளைக்கு உங்களுக்கு பிறகு உங்கள் சந்ததியை பாதுகாக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வழிபடணுங்கிறதுக்காக தான் கெஞ்சுறேன்.
தயவு செய்து பாருங்கள். ஒவ்வொரு பதிவையும் கேளுங்கள், ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக கேளுங்கள். இப்போ 1வது பதிவில் கேட்க முடியலன்னா இப்போ நான் அதுக்கு இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 30 பதிவு வரை போட்டிருக்கிறேன், 4 பதிவாக. இந்த 4 பதிவையும் உட்கார்ந்து பொறுமையாக கேளுங்க. பொறுமையாக கேட்குறதுக்கே இவ்வளோ சலனப்பட்டா இதை பதிவு பண்ணுற நான் எத்தனை மணி நேரம் காத்திருந்து பதிவு பண்ணுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோடய அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். ஒரு பதிவாகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. நெட்வொர்க் ப்ராப்ளம். ஏன்னா சின்ன பதிவாக போடலை. மற்ற யூடியூபர்கள் 10 நிமிஷம், 5 நிமிஷம், 3 நிமிஷம் அப்படின்னு போடுவாங்க. நம்மெல்லாம் 1 மணி நேரம், 2 மணி நேரம் பதிவு அசால்ட்டாக போட்டு போயிடுறோம். காரணம், இந்த பதிவின் ரகசியம் கன்னி தெய்வத்திற்கு மட்டும்தான் தெரியும். அந்த தெய்வத்தை நம்பி வணங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். மகிழ்ச்சி உறவை, மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். என் அத்தை என் உடம்பில் வருது, எனக்கு கஷ்டம் வரும்போது என் கஷ்டத்தை நீக்க வராங்க என்று KSP 1.0 என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். நல்லபடியாக வரட்டு, உங்கள் கஷ்டத்தை நீக்கட்டு, உங்களை வாழ வைக்கட்டு என்று அன்போடு கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ரஜிதா என்பவர் கேட்டிருக்கிறார், என்னவென்று பார்ப்போம். மிகவும் நன்றி அண்ணா. தவறு செய்து விட்டோமோ என்று பதட்டத்துடன் அனுப்பிய கேள்விக்கு தவறு இல்லை என்று விரைவாக 4 நாட்களுக்குள் பதில் தந்த கன்னி தெய்வத்திற்கும் அத்தை தெய்வங்களுக்கும் மிகவும் நன்றி 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 நன்றிகள் அண்ணா. பதில் தர எத்தனை நாட்கள் ஆகுமோ என்று நினைத்தேன். ஆனால் 4 நாட்களுக்குள் பதில் கிடைத்தது. மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா. ராஜேஸ்வரி அம்மா துணை. ரூபணி சலைசால் அத்தைகள் துணை என்று அனுப்பியிருக்கிறார். மகிழ்ச்சி. ரஜிதா அவர்களே, நீங்கள் அனுப்பியிருந்த கேள்விக்கு பதிலளித்திருந்தேன். தீட்டு சம்பந்தப்பட்ட கேள்வி என்று நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பதிலளித்து விட்டேன் என்று நீங்களே கூறியது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அனைத்து பதிவுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நிதானமாக கேட்டு வர மனதார உங்களை வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக என் அன்பு தம்பி முத்துராஜ் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், என்னவென்று பார்ப்போம். பணம் ஒரு பக்கம், அதைவிட எத்தனை கன்னி தெய்வங்கள் துவங்கப்பட்டன என்ற பெருமை, ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் உழைப்பிற்கு மட்டுமே அண்ணா என்று கூறியிருக்கிறார். உண்மைதான். இன்றைக்கி நான் நினச்சேன், இது வரைக்கும் எத்தனை கன்னி தெய்வத்தை எடுத்துருக்கோமோ அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் எனக்கு அனுப்புங்க. திரும்ப ஒரு முறை தெளிவாக கேட்டுடுங்க. கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்த பிள்ளைகள் உங்களுடைய பதியின் ஃபோட்டோவை நீங்கள் திருவிழா வச்சுருப்பீங்க, கொண்டாடி இருப்பீங்க, கும்பிட்டுருப்பீங்க. அந்த கன்னி தெய்வத்தின் பதியின் ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். அந்த ஃபோட்டோக்களெல்லாம் நான் சேகரித்து வைக்கணும். அதாவது முறையாக எடுக்கப்பட்ட கன்னிகள். நீங்கள் கும்பிட்ற கண்ணினோட எல்லார் வீட்டில் உள்ள ஃபோட்டோ எனக்கு வேண்டாம். இந்த முறை முறையாக காலன் போக்கு விட்டு எடுக்கப்பட்ட கன்னி தெய்வங்களின் பதியை ஃபோட்டோவாக எனக்கு, ஏற்கனவே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க, அந்த கன்னியின் பதி ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி வைக்கவும் வாட்ஸ்அப்பில். மகிழ்ச்சி அன்பு தம்பி முத்துராஜ் அவர்களே, மகிழ்ச்சி. அடுத்தபடியாக ஒரு கேள்வி, அதற்கு பதிலளிக்க வருகிறேன். மாரியப்பன், கன்னி தெய்வமே துணை அண்ணா. ஒரு கன்னி தெய்வத்திற்கு 1000 வருஷம் கணக்கு சொல்லியிருக்காங்க. அது முறைப்படி நூல் கட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இல்லை எடுக்கிறதுக்கு முன்னாடியா? 1000 வருஷம் கணக்கா? கன்னி தெய்வம் ஆணிலிருந்து கணக்கா? ஆணிலிருந்து இல்லை, ஆனதிலிருந்து கணக்கா? தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் கேட்கிறேன்னு போட்டிருக்கார். என்னைக்கு முறைப்படி நீங்கள் எடுக்கிறீர்களோ அதிலிருந்து தான் கணக்கு. அதற்கு முன்பாக அவங்க தெய்வமாகவே இருந்தாலும் அவங்கள முறைப்படி எடுத்ததுலேருந்து தான் கணக்கு வரும். ஆகவே நல்லபடியாக வணங்குங்கள். எத்தனை ஆண்டுகள் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை விட நாம் எந்த அளவுக்கு உண்மையாக வணங்குகிறோம் என்பது தான் உண்மையான தெய்வம் நம்ம கூட இருக்கும். நீங்கள் 1000 வருஷம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டீங்கன்னா அடுத்த நொடியை உங்களை விட்டுட்டு போயிடும். கன்னி தெய்வத்துடைய அனுகிரகம் அங்கே இருக்காது. ஆகவே முறைப்படி எடுத்த கன்னியை தயவுதாட்சணம் பார்க்காமல், எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் அந்த கன்னி தெய்வமே உலகம் என்று நம்பும் பிள்ளைகளை அவர்கள் வாழ வைப்பார்கள். நீங்கள் நேரங்கண்டு நடிச்சுக்கிட்டு, நேரங்கண்டு வணங்கிக்கிட்டு, கன்னி தெய்வம் துணையில் தான் நான் வாழ்கிறேன், கன்னி தெய்வம் தான் என்னை வாழ வச்சுன்னு சொல்லி சீன் போட்டாலாம் அங்கே ஜெயிக்க முடியாது. உள்ளத்தில் இடமிருந்தால், உன் உள்ளத்தில் இடமிருந்தால், அது உண்மையாக இருந்தால் அந்த தெய்வம் நீ பேசும் வார்த்தைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார்கள். நீ கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருவார்கள். உள்ளத்தில் உண்மையான இடம் இல்லாமல் நீ எந்த வழியில் நடித்தாலும் சரி,
அந்த வழியில் நீ போய்விடுவியே தவிர அவர்கள் இருக்கிற இடத்துல அப்படியே இருப்பாங்க. அன்பு பிள்ளைகளே, தெய்வத்தை பரிபூர்ணமாக நம்பி வணங்குங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். இது உண்மைதான். உங்கள் குரல் கேட்கும் இடத்தில் கன்னி தெய்வம் நிச்சயமாக வரும் என்று கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக வருவார்கள், வந்தே ஆக வேண்டும். காரணம், முழுக்க முழுக்க கன்னி தெய்வத்திற்காக மட்டுமே இங்கு உழைத்து கொண்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க கன்னி தெய்வத்தை பற்றி மட்டுமே இங்கு பேசி கொண்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க பேய்களுக்கும் பில்லிகளுக்கும் சூனியத்திற்கும் ஏவல்களுக்கும் வஞ்சகத்திற்கும் பொறாமைகளுக்கும் எதிராகவே இங்கு பேசி கொண்டிருக்கிறோம். ஆகவே பில்லி சூனிய ஏவுகள் வஞ்சனை பொறாமை அனைத்தும் நம்மளை எதிரியாக பார்க்கும். கன்னி தெய்வமோ என்னை ஒரு மகனாக பார்க்கும். இவ்வளவுதான். நிச்சயமாக நாம் பேசக்கூடிய இடத்தில், நம் பேச்சு கேட்கக்கூடிய இடத்தில், இந்த குரல் ஒலிக்கக்கூடிய ஒரு இடத்தில் கன்னி தெய்வங்கள் பரிபூர்ணமாக இருந்து கேட்பார்கள் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வங்களின் திருவருள் பெருகும். உங்கள் திருவருளால் சகல வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்வோம் என்று சுப்பு விக்கி லட்சுமி அனுப்பியிருக்கிறார். மகிழ்ச்சி உறவே, மகிழ்ச்சி. நிச்சயமாக கன்னி தெய்வங்களின் திருவருள்கள் பெருகட்டும். அவர்களுடைய திருவருளால் சகல வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் கன்னி வழி பிள்ளைகள் வாழட்டும் என்று கூறிக்கொண்டு நிமிஷா மகேஷின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். சொல் ஒன்றும் நச்சுன்னு இருக்கு உண்மை என்று கூறியிருக்கிறார். சொல் ஒவ்வொன்றும் நச்சுன்னு இருக்கான். நம்ம பேசக்கூடிய சொல் ஒவ்வொன்றும் நச்சுன்னு இருக்குன்னு கூறிய அன்பு பிள்ளை நிமிஷா மகேஷ் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். வருகின்ற புதன்கிழமை என்னை நீங்கள் காண வருவதாக கூறினீர்கள் என்று நினைக்கிறேன். புதன்கிழமை நான் ஊரில் இருப்பேனா என்பது எனக்கு தெரியவில்லை. நாளை இரவு என்னிடத்தில் பேசிவிட்டு புதன்கிழமை நீங்கள் தாராளமாக என்னை பார்க்க வரலாம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு கேட்கும் முன், பதிலளிக்கும் முன் கொஞ்சம் தண்ணீர் குடித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. கன்னி தெய்வம் துணை. சந்தோஷம். தர்மலிங்கம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வம் எங்களுக்கு சூப்பர் வாத்தியார், நீங்கள் தான் சூப்பர் ஐயா, கன்னி தெய்வம் துணை ஐயா என்று அனுப்பியிருக்கிறார். தர்மலிங்கம் அவர்களுக்கு நன்றி. இந்த சூப்பர் வாத்தியார் என்று கூறிய அன்பு மகனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். வைஷாலட்சுமியா விஷாலட்சுமியான்னு தெரில. என் குலதெய்வம் என் மாமியார் திருமதி சாவித்திரி அம்மாள். எனக்கு 2 மாமியார்கள். இவர்கள் மூத்தவர் பிள்ளை கிடையாது. இவர் இறந்தபோது என் கணவர் கையால் கொல்லி வைக்க சொன்னாங்களாம். எங்கே போய் குறி பார்த்தாலும் கைரேகை பார்த்தாலும் நீ கவலைப்படாதே, உன் காவல் உன் மாமிதான் என்பார்கள். இவங்க மாமியார்னால் கன்னி தெய்வம் கிடையாத தாயி. உன் வீட்டில் உன் மாமியார் கூட பிறந்த வேறு எதாவது அக்கா தங்கச்சி இருக்கான்னு பாரு. அந்த கன்னி தெய்வங்கள் உன்னோடு இருந்து கூட உங்களை வழி நடத்தலாம். மகிழ்ச்சி. மீண்டும் சித்ரா ரமேஷ் அவர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். 1 முதல் 10 வரை சுருக்கமான கன்னி தெய்வங்களை வழிபட விரிவான அற்புதமான பதிவு அண்ணா, சூப்பர் அண்ணா என்று அனுப்பியிருக்கிறார். புதிதாய் வரும் கன்னி தெய்வ உறவுகளுக்கும் நாம் அடுத்தவர்களுக்கு எடுத்து கூறி பார்க்க சொல்வதற்கும் அற்புதமான சுருக்கமான பதிவு. நன்றி அண்ணா என்று கூறியிருக்கிறார். 53வது பதிவில் நீங்கள் கருவிலே கலைக்கப்பட்டு மீண்டும் கன்னி தெய்வங்களால் உயிர் பெற்றதை சொன்னீர்கள். கருவிலும் நம்மை காத்து வம்சம் தலைக்க வந்த வரமாகிய நமது கன்னி தெய்வங்களை இப்பதிவில் கூறியது நம் குழந்தைகளுடன் சென்று வணங்குவதே சிறப்பு எடுத்து கூறிய இந்த பதிவு அருமை அண்ணா என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சிமா. அனைத்தும் உண்மைமா. என் வாழ்வில் நான் பார்த்த, நான் அனுபவித்த அனைத்தையும் தான் உங்களோடு பயணமாக இங்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். தயவு கூர்ந்து இங்கே பயணம் செய்பவர்கள் அனைத்து பதிவுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக பாருங்கள். ஏன்னா ஒரு காலத்தில் புரியும் நான் இப்படி சொல்கிறதோட அர்த்தம் என்னன்னு. அத்தனை உறவுகள் இங்கே வாழப்போகிறார்கள். அத்தனை உறவுகள் இங்கு எந்த குறையும் இல்லாமல் கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் பல மடங்கு உயர்ந்து உங்களுடைய குடும்பம் வாழ்வதை ரசித்து செல்ல இருக்கிறீர்கள்.
அடுத்தபடியாக பழைய கேள்விகளுக்கு செல்வோம். 3 மாதங்களுக்கு முன்பு நம்மிடம் கேட்ட கேள்விகள் பாக்கி இருக்கிறதல்லவா, அதில் பதிலளிப்போம். இதோன்னு சொல்லிட்டு என்ன சொல்லலைன்னு நினச்சிறாங்க, தேடிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆகிட்டோன்னே பதிவாகலாம் எங்கே கிடக்குன்னே தெரில. பாவம் யாரோ எழுதி அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றையும் காணும். பெரிய சிக்கல் தான். சரி, தெரிந்த வரைக்கும் பதிலளிப்போம். இன்னும் 1000 கேள்விக்கு மேலே மிச்சம் இருக்கும் போல இருக்க. தனலட்சுமி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். ஐயா, இரவு வணக்கம். நான் தனலட்சுமி. போன மாதம் எனக்கு செமஸ்டர் தேர்வு நடந்து முடிந்தது ஐயா. இன்று ரிசல்ட். உங்கள் ஆசீர்வாதம், கன்னி அத்தைகளின் ஆசீர்வாதம் மற்றும் கன்னி தெய்வங்களின் ஆசீர்வாதம் இருந்ததாலேயே அதிகபட்ச தரம் கிரேட் பெற்றுள்ளேன் ஐயா. அனைத்து பாடங்களிலும் பெற்றிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. என் அம்மா, தம்பி, நான் மூவருக்கும் உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் ஐயா. ஆசீர்வாதம் என்றும் இருக்கும் அன்பு மகளே, என்றும் இருக்கும். தெய்வங்களின் ஆசீர்வாதம் இருந்தாலும் நீ உண்மையாக படித்திருந்ததனால் மட்டுமே இங்கு ஜெயிக்க முடிந்தது, இவ்வளவு அதிக மதிப்பெண் எடுக்க முடிந்தது. நீ உண்மையாக படிக்கவில்லை என்றால் இவ்வளவு மதிப்பெண் எடுக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆகவே நீ உண்மையாக படித்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. இருந்தாலும் இன்னும் நீ நிறைய வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஒரு ஆடியோ கேட்டு பதிலளிக்கிறேன். எனக்கு அடிக்கடி ஒரு தடவை 2 தடவை கன்னி தெய்வம் துணையப்பா, நான் எதனால் உங்களை பார்க்க வரணும்னு நினச்சி கேட்குறேன்னா, எனக்கு அடிக்கடி ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறைய டைம் கனவு வருது. அப்படின்னா அம்மாவோட பதி பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரியோ, இல்லை திறந்த மாதிரியோ, அந்த தேங்காய் பதி இருக்குல்லப்பா, அந்த பெட்டியே திறந்து வச்சுட்டு எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போன மாதிரியே எனக்கு அடிக்கடி கனவு வருதுப்பா. அந்த பயத்தில் தான் உங்களை பார்க்க வரணும்னு நினச்சி கேட்டுட்டு இருந்தேன்ப்பா. பயமே பட வேண்டாம். நாம் ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்திருந்தால் அந்த கன்னி தெய்வத்தை மந்திரவாதியை நாமே கொண்டு சென்று அந்த பதிக்குள் விட்டால் மட்டும்தான் பிடிக்க முடியும். அவ்வளவு எளிதாக பிடிக்க முடியாது. ஆகவே பயப்பட வேண்டாம். அப்படியும் உங்களுக்கு அச்சம் இருந்தால் நிச்சயமாக நேரில் சந்திப்போம். அடுத்ததாக ஒரு கேள்வி வாசித்து பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வமே துணை. மிக்க மகிழ்ச்சி ஐயா. மெய் சிலிர்க்க வைக்கிறது. எல்லா புகழும் கன்னி தெய்வங்களுக்கு என்று கூறிய தினகரன் அவர்களை வாழ்த்துகிறேன். கன்னி தெய்வம் சேனல் பதிவுகளை பார்த்த பிறகுதான் கன்னி தெய்வம் என்றால் என்ன, எப்படி வழிபட வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று பல விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. தங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் ஆழ்கடலுக்கு அடியில் கிடைக்கும் விலை உயர்ந்த முத்துக்கள் போல உணர்கிறேன். ஒவ்வொரு பதிவுகளையும் பொக்கிஷமாக எடுத்துக்கொண்டேன். இதன் விளைவாக 5 வைரங்களை விளக்கின் ஒளியில் நின்று அருள்பாலித்து வருகிறார்கள். அதாவது இவருடைய வீட்டில் 5 கன்னி தெய்வம் நாம் வழிகாட்டி இருக்கிறோம். நம் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் நம் கன்னி தெய்வ சேனல் மூலமாக அருள்பாலித்து வருகிறார்கள் என்பதை உணர்கிறோம். மிகவும் மெய்சிலிர்க்க வைக்கிறது ஐயா. எல்லா புகழும் ரூபனிசா லைசா லத்தைகளுக்கே உரியது. நன்றி 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 என்று அனுப்பியிருக்கிறார். மகிழ்ச்சி உறவே. இன்னும் நிறைய அதிசயங்களை நாம் காண இருக்கிறோம். நிறைய அதிசயங்கள் நடைபெற இருக்கிறது. நிச்சயமாக நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ரூபி சத்தே லை சத்தே கன்னி தெய்வம் துணை.
அத்தைக்கு நன்றி. கன்னி தெய்வத்தின் மூத்த மகன் அப்பா கன்னியப்பாவுக்கும் நன்றி. என்றைக்கும் நன்றியோட இருப்பேன் அப்பா. இப்போ உள்ள காலத்துல கூட பிறந்தவங்க பெத்தவங்களே உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா நான் வாழணும், என் கண்ணியும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க எனக்கு ₹1 கூட வாங்காம என் கண்ணியை எடுத்து தந்த மூத்த மகனான என் அப்பா கன்னியப்பாவுக்கு நன்றி. கோடான் கோடி நன்றி அப்பா. அப்பா, உங்க ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும் அப்பா. நான் செல்வி பேசுறேன்ப்பா. கன்னி தெய்வம் துணையப்பா. நீங்க சொன்ன வாக்க காப்பாத்தி கொடுத்துட்டீங்கப்பா. அத்தை எனக்கு முதல் தாய், அப்புறம் என்னோட தாய் கன்னி தாய், அப்புறம் எங்க அம்மா. இந்த 3 தெய்வங்களோட ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கும் இருக்கும். நான் என்னைக்கும் அத்தைக்கு நன்றி கடன் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ப்பா. எனக்கு செய்த உதவிக்கு நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் எவ்வளவோ பழக்க வழக்கங்கள்லாம் இருந்திருக்குப்பா. ஆனா யாரும் என்னைய பயன்படுத்திக்கிடணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா என் தெய்வம் கன்னி தெய்வம் அப்பா எனக்கு செய்த உதவிக்கு காலத்துக்கும் நான் நன்றியோடு இருப்பேன் அப்பா. அத்தைகிட்டையும் ரூபி சாத்திட்ட லைசா திட்டையும் வேண்டிக்கோங்க. எங்க கண்ணிக்கிட்ட நான் வேண்டிக்கிடுவேன். ஆனா எனக்கு அப்புறம் என் கண்ணியை வணங்கிறதுக்கு எனக்கு ஒரு வாரிசு வேணும்ப்பா. எனக்காக நான் கேட்கல, உங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த செய்தியை நான் உங்க பதிவுல நான் சொல்லணும்ப்பா. நல்ல செய்தியோட சொல்லணும். நான் 2 வருடமா என்னோட கண்ணியை நான் வணங்கினேன். ஆனா என் கண்ணி கனவுல எல்லாம் காட்டினாங்க. அப்பா கண்ணியை எடுத்த அன்னைக்கு அப்படியே அந்த நூல் வெளியே வந்தாங்களப்பா. அதுல இருந்து சங்குன்னு அப்படி குதிச்சு கீழே மேலையும் வர்ற மாதிரி பூ எல்லாம் நிறைய வச்சு அப்படியே இருந்தாங்களாம்ப்பா. இருந்துக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டதே நீ மட்டும் பெசான இரு அப்படின்னு எங்க அம்மாவை சொன்னாங்களாம்ப்பா. எடுத்த அன்னைக்கு நைட்டு மறுநாள்ப்பா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாருப்பா. மகிழ்ச்சி அம்மா. என் கடமையை செய்தேன். உங்களுக்காக இங்கு பல கன்னி தெய்வ குடும்ப பிள்ளைகள் உங்களுக்காக அந்த கன்னி தெய்வங்களிடம் வேண்டினார்கள். நல்லபடியாக உங்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து தந்தோம். அந்த கன்னி தெய்வம் இனி உங்களை வாழ வைப்பார்கள் என்பதற்கு சாட்சி தான் உங்கள் தாயின் கனவில் சென்று இனி நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறியது. இது மனிதனுடைய வேலை அல்ல, அனைத்தும் கன்னி தெய்வத்தின் பெருமையே. இப்படி ஒருத்தன் வரணும், இப்படி பேசணும், இதன் மூலமாக இத்தனை மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று. இந்த உலகை படைத்தவன் என்னையும் படைத்தான், எனக்குள் இப்படி தெய்வத்தின் சிந்தனையும் படைத்தான், இப்படி உங்களிடத்திலே உரையாடையும் வைத்து இன்று இத்தனை மக்கள் கன்னி தெய்வத்தை எதிர்பார்த்து கன்னி தெய்வத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறது மனம். இன்னும் நிறைய அதிசயங்கள் நடைபெற இருக்கிறது. இது வெறும் யூடியூப் சேனலாக இல்லாமல் ஒரு காலத்தில் திரும்பி பார்க்கும் வண்ணம் நம்மளுடைய அருமை பெருமையெல்லாம் இந்த உலகத்திற்கு தெரிய வரும் கன்னி தெய்வங்களின் மூலமாக. அப்போ கூட இதே ஸ்டைலில் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்பவும் நான் என் முகத்தை காட்டி இதில் பேசுவேன், அந்த எண்ணெல்லாம் எனக்கு இல்லை. என் மனதிற்கு ஒன்று தோன்றாமல் நான் அதை செய்வதே இல்லை. முதல் நாள் நான் எப்படி கன்னி தெய்வத்துக்கு பதிவு போட்டனோ அதே ஸ்டைலில் தான் இன்றைக்கு வரைக்கும். பெருமைக்காகவும் என்னை வளர்த்து கொள்ள வேண்டும், என் முகம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று நினைத்தால் நான் அனைத்து பதிவுகளையும் லைவாகவே பேசி உங்களுக்கு வீடியோவாகவே அப்டேட் பண்ணலாம். ஆனால் அது என் நோக்கம் அல்ல, என் குரல் போதும். நான் சொல்ல வேண்டியதை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், சொல்லித்தர வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை, விருப்பம். மகிழ்ச்சி. மீண்டும் இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.